இந்த பாமெல்லாம் எப்படி தயார் பண்ணணும், இதெல்லாம் தேர் எப்படி தயார் பண்ணணும், இதெல்லாம் அதர்வண வேதத்துலதான் இருக்கு. இது யாகத்தை சொல்லப்படுறதுனால இந்த வேதம். இன்னும் நிறைய காரியங்களை பண்ணினார் வியாசர். இப்படி பண்ணிட்டு தோன்றினவர் வியாசர். பராசரரையும் சத்தியவதியையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். பராசரர் மறைஞ்சு போனார். சத்தியவதியை பார்த்து வியாசர் சொல்றார், அம்மா உங்க புள்ளனா நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப வருவேன். எப்படி வருவேன்? போன்ல கூப்பிட்டு வியாசாவா அப்படின்னு உடனே பஸ் பிடிச்சு வரதில்ல. வியாசன்னு மனசுல நினைச்சா முன்னாடி இருப்பான். அந்த சக்தி பகவானுக்கு தான் அந்த சக்தி ஒன்று தோன்றதுங்கிற சக்தி. இந்த மகாபாரதம் முழுக்க எங்க எடுத்து பார்த்தாலும் வியாசர் வந்தார், நடந்து வந்தார், தேர்ல வந்தார், குதிரையில வந்தார், யானையில வந்தார்னு ஒரு இடத்துல இருக்காது. வியாசர் தோன்றினார்னு தான் இருக்கும். எந்த இடத்த எடுத்து பார்த்தாலும் வியாசர் தோன்றினார், ஆவிர் பவிச்சார் அப்படின்னு தான் இருக்கு இந்த மகாபாரதம் முழுக்க. ஏன்னா அது மாதிரி பகவானவர். அந்த வியாசருடைய இருப்பிடம் அப்படிங்கிறது பத்ரிகாசிரமம். பத்ரிகாசிரமத்திலேயே மேல நாம அந்த பத்ரி இருக்கு பாருங்க, அந்த பத்ரிக்கு மேல போனோம்னா வியாச குஹான்னு இருக்கு. சரஸ்வதினு ஒரு நதி ஒரு காலத்துல அங்க ஓடி இருந்தது. அந்த சரஸ்வதி நதியினுடைய தீரத்துல இவர் வசிச்சவர். ஒரு நாளைக்கு இவர் கார்த்தால அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு உட்காண்டிருக்கார். அந்த சமயத்துல இவர் மனசுல தோன்றது பலவிதமான தர்மங்கள், இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்ட பலவிதமான தர்மங்கள் இவருடைய மனசுல அப்படி வரிசையா வருது. தபசா பிரம்மச்சரியேன யஸ்ய ஜேதம் சனாதனம் இதிஹாசமிதம் சக்ரே புண்ணியம் சத்யவதி சுதஹ மன்யே ஸ்ரேஷ்டதரம் த்வாம் வை ரஹஸ்யத்வான வேதவாணி காவ்யஸ்ய லேகனார்த்தாய கணேசஹ ஸ்மரியதாம் முனே. இவர் மனசுல எல்லா தர்மங்களும் எல்லா நுட்பங்களும் அப்படி உண்மையில ஒன்னா தோன்ற அந்த சமயத்துல இவருக்கு முன்னாடி பிரம்மா உண்டாக பிரம்மாவை பூஜை பண்றார். பிரம்மா சொன்னார், ஏகப்பட்ட தத்துவங்கள், ஏகப்பட்டதான தர்மங்கள், ஏகப்பட்டதான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் ஒரு நூலாக நீங்க எழுதி வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த நூலுக்குள்ள சக்தி எதுக்குமே கிடையாது, புக்குக்குள்ள சக்தி இருக்கு பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் உலகத்துல கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க மறைஞ்சு போயிடுவேன். புஸ்தகம் எழுதி வச்சா மறையவே மாட்டேன். அது யோகியம் எழுதினாலும் சரி, அயோக்கியம் எழுதினாலும் சரி, ஒரு புஸ்தகமா எழுதி வச்சுட்டா பின்னாடி வரவா அத அவன் அயோக்கியம் எழுதுற புஸ்தகத்தையும் அவன் சொன்னாருமா. அவன் யோகியனா அயோக்கியனாங்கிறது விஷயம் கிடையாது, அவன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது ஒண்ணும் கிடையாது. அந்த எழுத்து தான் நிற்கும் அங்க. அதுதானே பிளானே அவளுக்கெல்லாம். ஆனா நம் முன்னோர்கள்லாம் அப்படி கிடையாது. நல்லதை மட்டும்தான் எழுதுவார்கள், தன்னை பிரகடனப்படுத்திக்க மாட்டார்கள், விஷயத்தை தான் பிரகடனப்படுத்துவார்கள். வியாசரை கூப்பிட்டு பண்ணணும்னு சொல்ல அது அவர் சொன்னார். என்னைக்குமே அந்த எழுதுறது இருக்கு பாருங்க, சொல்றவன் ஒருவனா இருக்கணும், எழுதுறவன் ஒருவனா இருக்கணும். எண்ணங்கள் உதிக்கிறவனே எழுதினான்னா அதுல பிரேக் வரும், தடைப்படும் அந்த காலத்துல. அதனாலதான் லெட்டர் சொல்றவா ஒருத்தரா இருப்பா, எழுதுறவா ஒருத்தரவா இருப்பா. கவனிச்சா தெரியும். ஒருத்தர் லெட்டர் சொல்லுவா, இன்னைக்கு பி எல்லாம் குறிச்சிக்கிறா பாருங்க, ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் உண்டு அந்த காலத்துல, டைப் அடிக்கிறது எல்லாம். அதை இன்னொருத்தரை குறிச்சுட்டு அவாதான் எழுதணும். அப்பதான் ஃப்ளோ இருக்கும், அதுல தடைபடாம வரும். அது நான் எனக்கு தோன்றதெல்லாம் எழுதணும்னா அதுக்கு சரியான ஆள் யார், எழுதுறவர் யாருன்னு வியாசர் கேட்கிறார். மகாகணபதிங்கிறார் பிரம்மா. மகாகணபதி எழுதுவாரானால் மகாகணபதி பிரார்த்திச்சுட்டா எழுதுவார் அப்படின்னு சொல்ல, இப்படி சொன்ன உடனே ஸ்மிருத மாத்திரோ கணேசானஹா. வியாசர் மனசுனால நினைக்கிறார், நினைச்ச மாத்திரத்துல மகாகணபதி அங்க வரா. அதான் ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் நம்மளுடைய புராணங்கள் நமக்கு காண்பிச்சுன்னு போறதான விஷயம். தெய்வங்களை நாம் பூஜை பண்ணும் போது எந்த தெய்வமா இருந்தாலும் அதற்கு ஆவாகனம் தேவை. ஆவாகனம்னா அந்த தெய்வத்தை வரவழிக்கிறது. வரவழிக்கிறதுக்கு மந்திரமோ ஸ்லோகமோ தந்திரமோ ஏதாவது ஒண்ணு தேவை. அப்படி இருந்தாதான் அந்த தெய்வம் வரும். எந்த தெய்வத்தை எடுத்தாலும்
அதனாலதான் அதை பூஜை பண்றவாள் இன்னார்தான் பண்ணலாம்னு ஒரு ஃபில்டர் பண்ணிடுறோம் அதுல. ஏன்னா ஒண்ணு மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது வேத பாகம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது தந்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும். வேதங்களை சொல்லி மந்திரங்க பகவானை பூஜை பண்ணினா அதுக்கு வைதீகம்னு பேரு. ஸ்லோகங்களை சொல்லி பகவானை பூஜை பண்ணினா அதுக்கு ஆகமம்னு பேரு. தந்திரங்களை முத்திரைகளை காமிச்சு பகவானை பூஜை பண்ணினா அதுக்கு தாந்திரிகம்னு பேரு. பூஜை 3 கிரமம் தான். இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த கேரளாவில இருந்து வந்து பூஜை பண்ணினா மாதிரி நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா என்கிட்ட. கேரளால பூஜை பண்றதுக்கு தாந்திரிகம்னு பேரு. அந்த சிவாச்சாரியார் பண்ணினா மாதிரினால் அது ஆகமம்னு பேரு. நாங்க வைதீகம். வைதிக பூஜை வேற, ஆகம பூஜை வேற, தாந்திரிக பூஜை வேற. தாந்திரிக பூஜைங்கிறது கேரளா காஷ்மீர்ல உள்ள பெங்காலிஸ்ல பண்றதெல்லாம் தாந்திரிக பூஜை. ஆகம பூஜைங்கிறது பட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் எல்லாம் பண்றாரு பாருங்க, அதுக்கு ஆகம பூஜைன்னு பேரு. வேதம் அத்தியனம் பண்றதுக்கு வைதிக பூஜைன்னு பேரு. இதுல மந்திரம் தான் பிரதானமா இருக்கும், பூஜை விஷயங்கள்லாம் குறைச்சலா இருக்கும். இது இந்த 3 கிரமத்துலதான் பூஜை. ஆனா இந்த 3மே தேவையில்லை பிள்ளையார் பூஜைக்கு. பிள்ளையாருக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா ஸ்மிருத மாத்திரோ கணேசானஹா. இப்ப நான் சொல்றதே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம தேசத்துல எல்லாரும் பண்றது, ஒரு கொத்தனார் பிள்ளையார் பூஜை பண்றார், ஒரு ஆசாரி பிள்ளையார் பூஜை பண்ணுவார். கொத்தனார் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணுவார். ஒரு ஆசாரிய வீட்டு வேலையெல்லாம் செய்யறது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணுவார். அவ்வளவு தூரம் வேண்டாம். ஒரு கல்யாணத்துக்கு சமையல் பண்றதே அந்த சமையல்காரா முதல்ல சமையக்கட்டுல பூஜை பண்ணுவா. மஞ்சள் பொடியை பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணுவா. அவ்வளவு தூரம் வேண்டாம். கோகுலாஷ்டமிக்கு நம்ம பாட்டி முறுக்கு சுடுறதே அந்த முறுக்கு மாவுல ஒரு பிள்ளையார பிடிச்சி வைப்பா. எந்த முறுக்கு பண்றோமோ அந்த முறுக்கு மாவுல ஒரு பிள்ளையார். இப்படி எப்படி பண்ணினாலும் அந்த பூஜையை ஏத்துன்னு வரக்கூடியவர் தெய்வம், ஒரே தெய்வம் பிள்ளையார் மட்டும்தான். அத வியாசர் ஒரே வார்த்தையில சொல்றார், ஸ்மிருத மாத்ரோ கணேசானஹா பக்த சிந்தித்த பூரகாக அப்படின்னு. நினைச்ச மாத்திரத்துல அங்க வந்துருவார். அப்படி பிள்ளையார் வந்து பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால செய்யப்பட்டதான ஒரு இதிகாசம் இந்த பாரதம். இந்த பிள்ளையாருக்கும் ஒரு வியாசருக்கும் ஒரு அக்ரிமெண்ட், இப்படி செஞ்சாதான் நான் எழுதுவேன்னு சொல்லிட்டார். இப்படி சொல்றத நீங்க இப்படி செஞ்சாதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டார் வியாசர். அது நாளைக்கு மகாபாரத லேಖனம், ஜனமேஜயனுடைய சத்திரயாகம், ஆஸ்திகர்ங்கிற மகான் வரது, அவருடைய சரித்திரம், வைசம்பாயனர், ஜனமேஜயனுடைய சர்ப்பயாகம், ஆஸ்திகருடைய வருகை, வைசம்பாயனருடைய வியாச பாரதம் ஆரம்பம், சந்திரவம்சம் ஆரம்பம். சந்திரவம்சத்திலேருந்து இந்த பாரதம் ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து இருக்கு இந்த உபன்யாசம். 11ஆம் தேதி இந்த சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு இங்க மகாருத்ரம் நடக்கிறது. கார்த்தால 8 மணியிலேருந்து தொடர்ந்து ருத்ரஜபம் பண்ணிட்டே இருப்பாள். மறுநாள் கார்த்தால பரியந்தம் தொடர்ந்தாப்புல. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், அலைய வேண்டாம். சிவன் கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும் வேற விஷயம். இங்க உட்கார்ந்துட்டா ஒரு நாள் முழுக்க ருத்ரம் கேட்டுட்டே இருக்கலாம். சிவராத்திரியில ராத்திரி 4 கால பூஜை, ஸ்படிகலிங்கத்துக்கு 4 கால பூஜை நடக்கும். 4 கால பூஜையும் போதும் ருத்ரஜபம் நடக்கும். அந்த விராம காலங்கள்ல 4வருடைய தேவார திருவாச்சக பஜனை நடக்கும். பரமசிவ பக்தர்கள் சிவபக்தியினுடைய ஒரு ஆதாரமான தேசம் இந்த தமிழ்நாடுங்கிறது. அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு நாம் சொல்றோம். அப்பேற்பட்டதான வைபவங்கள் எல்லாமும் இதுல வரது மகாபாரதத்துல. 1 மாசம்ங்கிறதுனால நீங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஆதரவை வச்சுதான் இந்த உற்சவம். ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கு இந்த உபன்யாசம். இதுவே இன்னும் எல்லா சவாலையும் ஆரம்பிக்கல. இன்னும் உபன்யாசங்கள்லாம் பெருசா ஆரம்பிக்கவே இல்லை. துணிஞ்சு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம சீதாராமன் மாமா, இந்த ஆஸ்திக சமாஜ மெம்பர்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா. அதெல்லாம் விட முக்கிய காரணம் நம்ம கார்த்திக். இவர் தான் வந்து உபன்யாசம் பண்ணணும் மகாபாரதம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தவர். நீங்க எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுங்க, எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இப்படி பல பேர்களுடைய ஒரு உற்சாகத்தினால இந்த மகாபாரதமானது ஏற்பாடு பண்ணப்பட்டு நடக்கிறது. இது நல்லபடியாக நடக்கணும்னா நீங்க நிறைய பேர், நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பேர் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, வயசானவா தான் கதைக்கு வருவா. வயசானவால வீட்டுல உள்ளவா போக விட மாட்டா. நீங்க போகாதீங்க,
அவன் கடைக்கு போறதே அவனை போய் சாமான் வாங்கிட்டு வாம்பா, சும்மா தானே உட்காந்துருக்க போய் சாமான் வாங்கிட்டு வாங்குவோம்பா. அப்ப வயசானவாளா தெரியாது, அப்ப கொரோனா வருமாங்கிறது தெரியாது, கதைக்கு போகணும்னா போக விட மாட்டான். இதெல்லாம் பிரதிபந்தகங்கள்லாம் 1000 வரும். இங்க நாம எப்படி விலகி உட்காந்துருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி இந்த சப்தத்தினுடைய அலைவரிசையிலேயே நம்ம சாஸ்திரம் அதுதானே சொல்றது, எப்பேற்பட்ட உட்பாதங்களும் விலகி போயிடும்னு. அதனால எல்லாரும் சிரவணம் பண்ணி பரம கிருபாலுவான பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு